சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சென்னையில இருக்கான்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனா அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. பயமா இருக்கு. எங்க ஒத்த புள்ள கடைசி காலத்துல மரமா நிழலா இருப்பான்னு நினைச்சோம். ஆனா அவனையே இன்னைக்கு நாங்க தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் சார். அதனால சின்ராஸ் தம்பிய பார்த்து என் பையனை கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்கலான்னு வந்தோம். சின்ராஸ் தம்பி ஆறுதலா 4 வார்த்தை நம்பிக்கையா சொல்லும். அது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அண்ணன் எப்ப வரும் தெரியலையாமா, எங்க கிட்ட ஒன்னும் சொல்லிட்டு போலியே. ஏங்க, ஏற்கனவே உங்ககிட்ட எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டாம்னு சொன்னதை மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏதா மாப்பிளைய பார்த்து விஷயத்த சொன்னா அவங்க பையன் கடப்பான்னு நம்புறாங்க. பார்த்துட்டு போட்டுமே. எங்க குடும்பத்திலேயே 1008 பிரச்சனை இருக்கு. அதையே சமாளிக்க முடியாம நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து நீங்களும் உங்க பிரச்சனையை சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க பிரச்சனையை நீங்க தான் பாத்துக்கணும். இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. சரவணனை பத்தி எங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனா திரும்ப திரும்ப வந்து அதே கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே என் புருஷனை பார்க்க வந்தேன், சரவணனை பத்தி பேச வந்தேன்னு இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. பொன்னி, இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வரமாட்டாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்ற மாதிரி இனிமே இந்த வீட்டுக்கு ஏன் வர போறாங்க? வரமாட்டாங்க. சின்ராஸ் தம்பி கிட்ட சொன்னா எப்படி என் பிள்ளைய மீட்டு கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட வந்தோம். நம்பிட்டு இருந்த குடும்பமும் கைவிட்டுடுச்சு. சரிம்மா, வாங்க நாம மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் சரவணனை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்போம். வேற வழி இல்ல. ஏற்கனவே சரவணனை காணும்னு சொல்லி கொடுத்த புகாரையும் வாபஸ் வாங்கிட்டமே. திட்டுனாலும் பரவாயில்லமா, கால்ல விழுந்தாவது கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லுவோம். நமக்கு சரவணன் கிடைச்சாகணும். சரிம்மா, நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடி பார்க்க சொல்றோமா? நாங்க வரோங்க. வாங்க போலாம். வாங்க வாமா போலாம். போலாம். கூட்டிட்டு வா. வாங்க. சரவணன் எங்க போனா, எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. அவன் கிட்ட நான் புடுங்கிட்டு வந்த என்ன பத்தின வீடியோ போட்டோ ஆதாரம் மட்டும்தான் அவன் கிட்ட இருந்துச்சா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல அது மூலமா திரும்பவும் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானா? சரவணனோட அம்மா, அப்பா, அக்கா திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அது மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ? சரி, இது விஷயமா பேசுறதுக்கு நான் வணக்கம் சார். இது விஷயமா பேசுறதுக்கு நான் நேரா எஸ்பி ஆஃபீஸ்க்கு வரேன். பாத்துங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம். சரி, சொல்லுங்க சார். சார், என் பையன் சரவணனை நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அவன் எங்க இருக்கான், என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல சார். என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். உங்களை தான் மலை போல நம்பி இருக்கோம் சார். நாங்களும் தேடாத இடம் இல்ல, விசாரிக்காத ஆள் இல்ல சார். என் பையன் எங்கேயும் கிடைக்கல சார். கடைசி நம்பிக்கையா உங்களை தான் சார் தேடி வந்திருக்கோம் சார். எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இருங்க இருங்க இருங்க. இப்படி ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா எனக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. என்ன நடந்துச்சுன்னு விலாவரையா சொல்லுங்க. சொல்றேன் சார். சரி, அதுக்கப்புறம் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க பையனை பத்தி ஏதாச்சும் தகவல் வந்துச்சா? போலீஸ்ல எந்த தகவலும் சொல்லல சார். நான் தீவிரமா தேடிக்கிட்டு தான் சார் இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என் பையன் கிட்ட இருந்து பணமும் லெட்டரும் வந்துச்சு சார். பணமும் லெட்டரும் வந்துச்சா? எங்க இருந்து? சென்னையில ஒரு கம்பெனில வேலை செய்யறதாவும் மாசம் மாசம் பணம் அனுப்புறேன்னு சொல்லி லெட்டர்ல எழுதியிருந்தான் சார். அந்த லெட்டர்ல
உங்க பையனோட வீட்டு அட்ரஸ், கம்பெனியோட பேரு, இல்ல உங்க பையனோட ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சா? அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். இது வரைக்கும் உங்க பையன் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா? இல்ல சார். சார், அந்த லெட்டர்ல அக்காக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க, கல்யாணத்தை தடபுடலா பண்ணிடலான்னு எழுதியிருந்தான் சார். நாங்களும் ஏற்பாடு பண்ணோம் சார். ஆனா என் பையன்கிட்ட இருந்து பணமும் வரல, லெட்டரும் வரல. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல சார். அந்த லெட்டர்ல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் பேரை வச்சு என் பொண்டாட்டியும் பொண்ணும் அங்க போய் தேடிட்டும் வந்தாங்க. என் பையன் கிடைக்கல சார். அதனாலதான் சார் உங்களை பார்த்து என் பையனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம் சார். எங்க பையன் எங்க கிட்ட கல்யாண ஏற்பாடு பண்ணுங்கன்னு நம்பிக்கையோட சொன்னதை நம்பிதான் சார் எங்க பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணோம். ஆனா இப்ப எங்க பையன் கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல சார். நாங்க உடைஞ்சு போயிட்டோம்யா. ஆக மொத்தம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன உங்க பையன் வீட்டுக்கும் வராம தலைமறைவாயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்கான். ஆனா அந்த லெட்டர்ல அவனோட வீட்டு முகவரியும் இல்ல, கம்பெனியோட பேரும் இல்ல, அவனோட ஃபோன் நம்பரும் இல்ல. அங்கதான் எனக்கு சந்தேகம் வருது. ஐயா, என்னையா சொல்றீங்க? இருங்க, பதட்டப்படாதீங்க. அந்த லெட்டர் உண்மையிலேயே உங்க பையன் தான் எழுதுனானா, இல்ல வேற யாராவது எழுதி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால தான் ஒரே குழப்பமாவும் இருக்கு. சார், என்னாலே ஒரு வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்க முடியாம இருக்கேன் சார். அவன் தான் காப்பாத்துவான்னு நம்பி இருந்தேன் சார். இப்போ அவனையே தேடுற நிலைமைக்கு வந்துட்டோம் சார். என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். அவன் இல்லனா என் பொண்ணோட கல்யாணம் பாதியிலே நின்னு போயிடும். என் பொண்ணுக்கு வரன் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்துல அவன் இல்லாம இருக்கிறது என் தலையில இடிய இறக்குன மாதிரி இருக்குய்யா. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. சார், இந்த வயசான காலத்துல என் பொண்ணை கரை சேர்த்து என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துப்பேன்னு தெரியல சார். கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். இந்தாங்க சார். அங்க இருக்கிற ரைட்டர் கிட்ட என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. சரி. சரிங்க உங்க சார். பையன் சரவணனோட போட்டோஸ எனக்கு மொபைல்ல அனுப்புங்க. சரிங்க சார். அப்புறம் உங்க பையன் சரவணன் உங்களுக்கு மணி ஆர்டர், இந்த லெட்டர் இதெல்லாம் அனுப்பிச்சாருன்னு ஆமா சொன்னீங்க. சார். அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். கொடுங்க. இதுல தான் சார் அந்த இந்தாங்க லெட்டர் இருக்கு. சரி, கவலைப்படாம போங்க. சரி. உங்க பையனை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.